Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தான். இப்போ மார்க்கெட்டில் கிர்னி பழம் ரொம்ப நிறையவே கொட்டி கிடக்குது, விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த கிர்னி பழத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் ஒன்று இல்லை 3 விதமாக நம்ம செய்ய போகிறோம். ஒன்று ஸ்மூத்தி, 2வது மில்க் ஷேக், 3வது ஜூஸ். இந்த 3த்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செம ஹெல்த்தியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 3மே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த வித பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக இந்த கிர்னி பழத்தை அந்த மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதைலாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். சில்லுன்னு குடித்தா நல்லா இருக்கும்ல, ஸோ நான் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிர்னி பழத்தை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிர்னி பழம் ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த குடிக்கும்போது அந்த கடிப்படும் போது அந்த கிர்னி பழம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் வந்து ரொம்ப செமையாக கொளுத்துறதால இன்னும் நல்லா சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுதால் நான் கிளாஸில் சர்வ் பண்ணும்போது ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கிர்னி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே வந்து கார்னிஷிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் வேணான்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படி கூட விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பேரிச்சம்பழம் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த டேட்ஸையும் இந்த பழத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்ட பிறகு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக பால் சேர்க்கலாம். எந்த அளவுக்கு பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்குங்க. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால். ஸோ இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சா நல்லாயிருக்கும். இதில் நம்ம டேட்ஸ் சேர்த்துருக்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேம் டைம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி டேட்ஸ்லேயும் ஸ்வீட் இருக்குது. நான் இதில் ஃபைனலாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் ஷேக்கை வந்து நீங்கள் 1 கப்பு குடித்தாலே போதும். ஏன்னா செம ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு குடித்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபைனலாக மஸ்க்மெலன் ஸ்மூத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு இருக்கும் இந்த பழம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. 1 கப்பு பழம்னா 1/2 கப் அளவுக்கு தயிரை பொறுத்த வரைக்கும் புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஸ்வீட்னஸ்க்காக சுகர் நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆட் பண்ண சுகர் வந்து இதில் ஒயிட் சுகர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்மூத்தி வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன். பட் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்மூத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைனாக கொஞ்சம் கூட அந்த லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது மஸ்க் மெலனில் ஸ்மூத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம கிளாஸில் ஊற்றி சூப்பராக சர்வ் பண்ணலாம்.
இப்போ ஃபைனலாக நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தயிரும் இந்த கிர்னி பழமும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இது ரெண்டுமே சேர்ந்த காம்பினேஷன் வந்து உண்மையிலே செம சூப்பராக இருந்தது. ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிர்னி பழம் வந்து மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. ஸோ மறக்காமல் அதை வாங்கிட்டு இந்த 3 மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், மில்க் ஷேக் அண்ட் ஸ்மூத்தி 3 மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப டேஸ்ட்டாக செம ரிச்சாக இருந்தது ஒரு டேஸ்ட்டு. உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.